பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியல் படம், அதுவும் ஒரு ஆக்ஷன் படம், அதுக்குள்ள ஒரு டீட்டெயிலிங் பண்றோம் அப்படின்னாலே அந்த கதை ஒரு மாதிரி ஆத்தென்டிக்கா, அந்த கதைக்கு ஒரு உயிர் வந்து அந்த ஸ்பேஸ்க்குள்ள இந்த கதையை ரொம்ப கரெக்டாக பொருத்தி இருந்தார். ரைட்டிங்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், அண்ட் ரவீந்திரோடைய டைரக்ஷனாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக, அற்புதமாக, கச்சிதமாக இந்த கதையில் அமைஞ்சிருந்தது. இது எல்லாம் இந்த கதையோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸாக பார்க்குறேன். அண்டு ஒரு சில மெயின் கேரக்டர்ஸையும் ஹைட் பண்ணி கடைசியில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. லக்ஷ்மி நீங்கள் நிறைய படங்களில், வெப் சீரீஸில், ஷார்ட் ஃபிலிம்லலாம் அவங்கள பார்த்துருப்பீங்க. முக்கியமாக கர்ணன் படத்தில் வந்து தனுஷோடைய அக்கா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அவங்க இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரோட முறை என்ன அப்படின்றத மறைச்சு கிளைமேக்ஸில் அதை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தை பற்றி. அவ்வளோ ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயங்கள்லாம் பேக் பண்ண ஒரு படம் தான். அண்ட் ஓவராலாக எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டாக பிரித்து பேசணும்னு ஆசைப்பட்டுருவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் படம் ஆரம்பித்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே அவன் கண்டென்ட்குள்ளே போயிட்டான். 5 to 10 மினிட்ஸில் கதைக்குள்ளே இருக்கும். அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோவோட பாஸ்ட் அப்படின்னு போயிருந்தாங்க. அது ரொம்ப ஸ்வீட்டாக ஃபன்னாக இருந்தது. சாராவோட காமெடி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு.